ரசிகனை ரசிக்கும் தலைவா. என்னது ஒரே செயல் செட்டப்பா இருக்கு, ரொம்ப வர இருக்கு. குமுதம் இன்டர்வியூ தானே சொன்னாங்க, உள்ள வச்சு கும்பிடுவாங்களோ. சார் சார் சார், ஐயோ வேற நான் கேரக்டர்லேருந்து மீளாமல் இருக்கேன் சார். சார் வந்துட்டேங்க சார், ஒன்றும் இல்லை சார். வணக்கம் சார். சார் என் பேர் கல்கி. நான் ஒரு நடிகை நான் ஒன்று ஆசைப்பட்டேன். ஆஃபீஸாக ஏறி இறங்கி வாய்ப்பு கேட்டேன், ஒன்றும் கிடைக்கல. சரி நம்மளே நடிகை ஆகிடலாம், நம்ம டைரக்ட் பண்ணி நம்மளே நடிகை ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதவி இயக்குனர் நித்திலன்ட்ட ஜாயின் பண்ணேன் சார். அவர் ஒரு கேரக்டர் கொடுத்தார், இந்த பேக்கு திருடனா ஒரு கேரக்டர். அது மூலியமா குரங்கு மூலியம் சரி இன்னைக்கு உங்க முன்னாடி மகாராஜா படத்துல போலீஸா நிக்கிறேன் சார். சார் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, மகாராஜா ஆமாம் ஃபைனலாக நீங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமாம். ப்ரெஷ் ஷோலி ஆகட்டும், ப்ரிவியூ ஷோ ஆகட்டும், இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. எல்லாருமே படம் பார்த்தாங்க, எல்லாருமே படம் ரொம்ப அருமையாக இருக்குங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா குரங்கு பொம்மைக்கு அப்புறம் இந்த படம் வந்து, அதுவும் சேதனோட 50வது படம். மக்கள் செல்வன் அவரோட தீவிரமான ஃபேன். ஓ அப்படியா? ஆமாம், ஓகே, அவரோட பயங்கரமான ஃபேன் நான். ஓகே. ஸோ அவர் படத்தில் அதுவும் வந்து அந்த ப்ரெஷ் ஷோலெல்லாம் யாரும் சிரிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. படம் பிடிக்கலன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க, அப்படிலாம் ரொம்ப பிராங்காக இருப்பாங்க அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஷோ நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது பயங்கர கிளாப் பண்ணி என்கேஜிங்காக பார்த்தாங்க. வெளியில் வந்தாக்கில் என் கேரக்டர் பேரை சொல்லி போலீஸ் சூப்பர் அப்படின்னு, அது ரொம்ப 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 சந்தோஷம். ஓகே. ஸோ வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப சீரியஸான படம், ஒரு சீரியஸான விஷயத்தை இந்த படம் டிஸ்கஸ் பண்ணாலும் கூட விஜய் சேதுபதி சார் ஒரு பக்கம் அவரோட நரேஷன்ல வந்து ஒரு காமெடி பண்றாரு தியேட்டர், ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷன்ல. நீங்க தான் அதுக்கு வந்து ஈடு கொடுத்தாங்க, காமெடி பண்றதுக்கு இருக்கிறீங்க. ஒரு சீன்ல வந்து சொல்லுவாரு, இதெல்லாம் போலீஸ்க்கு அவமானங்கும் போது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போலீஸாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ வந்து இந்த உங்க கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து டேரக்டர் உங்ககிட்ட எப்படி சொன்னாரு, இது தாண்டா இப்படிதான் பண்ண போறேன்? ஏன்னா ரியலாவே அந்த மாதிரி ஒருத்தர் தான் என்ன பண்ணுவோம், அதான் நீங்க பண்ணீங்க ஸ்க்ரீன்ல. அது அந்த இம்ப்ரெஷன் எப்படி வந்துச்சு? இல்லை, ஃபஸ்ட்டு ஒன்று ஐடியாவாக வந்து டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு கெச் பண்ணும்போது நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவாக சொன்னார். சொல்லும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவனோட ஒரு கிளை கதை ஒன்று இருக்கும், அவன் யார் அப்படின்றது அதில் படத்துலேயும் சீன் இருந்துச்சு, அது எடிட்டிங்கில் போயிடுச்சு. ஓ அப்படியா? ஆமாம். நீங்கள் அதாவது எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய திருடன். ஓகே. எங்கள் அப்பா பெரிய திருடன். அவன் ரெகுலராக போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை வந்து தூக்கி போட்டு புதைப்பாங்க. புதைப்ப செஞ்சாரா? இல்லை புதைப்பாங்க. அப்போ அவனுக்கு ஒரு புள்ள பிறக்கும், அவனுக்கு போலீஸ்னு பேர் வச்சு போலீஸ் முள்ள உள்ள காண்டல்ல போலீஸ் இங்கே வாடா அப்படின்னு என்னை தூக்கி போட்டு புதைப்பான். ஓகே. ஸோ இது ஒரு கிளை கதையாக இருந்துச்சு. அது டே போலீஸ்னா என்னடா பேர்னா என் கிளாஸ் பேக்கர் சொல்லுவேன். ஓகே. அது எடிட்டிங்கில் போயிடுச்சு. அது அப்படி ஒரு ரீசன் தான் வச்சிருந்தது. ஓகே. ஆக்சுவலாக உங்கள் இன்ட்ரோவே ரொம்ப சூப்பராக இருக்கும். யோகி அந்த போலீஸை வர சொல்லியாங்கும் போது எல்லாம் போலீஸ் எதிர்பார்த்துட்டு நீங்கள் வருவீங்க லுங்கி கட்டிக்கிட்டு, நீங்கள் கழுத்தில் வேற வந்து ஒரு டிவி சுட்டியோட சாய் வேற போட்டுருக்கீங்க. ஆமாம். சரி ஓகே, ஏன்டா டிவி சுட்டி மட்டும் திருடன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க. நான் வேணா கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கேரக்டர் ரைட்டிங்காகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். செட்டில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு சீன் வந்து நீங்களும் சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்கள் ஆக்டிங் பார்த்து சேதன் என்ன சொன்னார்? ரொம்ப நல்லா இருக்கு. அவர் வந்து என்னன்னா என்கேஜிங் ஆகிட்டாரு. நமக்கு வந்து கல்கி இது பண்ணிக்கலாம்டா, இந்த முடி வச்சுட்டு அப்படி ஊதிக்கிட்டு வாங்க அப்படின்னு ஊதிக்கிட்டு வந்தேன், இல்லைன்னா வேற மாதிரி பண்ணலாம். அவர் என்கேஜிங்காக சொல்லி இன்ட்ரெஸ்டாக வந்து நிறைய விஷயங்கள் அந்த திருவிடுவேன் அப்படி, அது அவர் தான் சொன்னார். ஓகே, இது இப்படி பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு
அதுதான் அவர் அண்ணன் வந்து பயங்கர இன்வால்வ் ஆயிடுவாரு. ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து ஒரு சீன்ல வந்து உங்களை வந்து எல்லாரும் ஒரு அருள்தாஸ் சாரும் உங்களை அடிப்பாரு, நட்டி சாரும் உங்களை அடிப்பாரு. அந்த போஸ்டர் இருக்குல்ல, போயிட்டு நீங்க நின்னுட்டு அப்படி தூக்கி நிப்பீங்கல்ல, ஆமா அது வந்து டைரக்டர் சொன்னப்ப நீங்க என்ன இப்படி பண்ணணுமான்னு யோசிச்சிங்களா, இல்ல நீங்க வந்து அதை எந்த அளவுக்கு இன்னும் இதோட சூப்பரா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணீங்களா அந்த சீன்? இல்ல நான் சூப்பரா பண்ணணும் தான் இது பண்ணேன். ஓகே. நீங்க குரங்கு பொம்மையில பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த டவுசரை கழட்டி விட்டு ஜட்டியோட கட்டி பிடிச்சிக்கலாமா? ஆமா, டான்ஸ் வேற ஆடுவீங்க வித்யார்த் சார் கிட்ட. ஆமா. சோ அது இதுலயும் வந்து ஒரு திருப்பி படாக்ஸ் காட்டு அது அது அப்படியே அவர் படத்துல அப்படியே கண்டினியூ. அது இல்ல ஓகே. நம்ம என்ன பண்ண சொன்னாலும் ஒரு நடிகன் தானே, ஆமா, என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவோம். ஓகே. ஆனா அடிச்சது பார்த்தா உண்மையிலேயே அடி வாங்கின மாதிரி ரியாக்ட் பண்ணீங்க. அது எப்படி? ஜஸ்ட் இந்த கட்டை தான் தெரியும், ஆனா வலிச்சதா? அதெல்லாம் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல வலிச்சதுதான் வலிச்சதுதான். இல்ல உள்ள இதெல்லாம் வச்சாங்க, நியூஸ் பேப்பர்லாம் வச்சு ஜட்டிகளை வச்சு இதுலாம் வச்சு எல்லாம் வச்சாங்க. வச்சு இருந்தாலும் ஒரு போர்ஸ்னஸ் இருக்குல்ல, அந்த போர்ஸ் இருந்தா தாங்க கரெக்டா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரேஷன் வரும். சார் அடிங்க சார், ஒன்றும் இல்லை சார், நடிப்பு தாங்க சார். அப்புறம் அடிச்சா ஒரு பலான்னு விழுந்துச்சு, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு. யார் அடிச்சது ரொம்ப வலிச்சு, நட்டி சாரா அருள்தாஸ் சாரா? இல்லை 2 பேர் தான். அதெல்லாம் பாரபட்சம் இல்லை. அவரு அருள்தாஸ் என்ன வந்து உள்ள விட்டு ஆட்டுவாப்ல, அதுக்கு ஒரு டைலாக் வேற வரும். ஆமா, அது சொல்ல முடியாது இப்ப இங்க. ஆமா. ஐயோப்பா, ரொம்ப நல்லா இருந்தது. உங்க போர்ஷன் வரும்போது வந்து உங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் அந்த காமெடிக்கான கொஞ்சம் சீக்வன்ஸ் இருந்தது. ஆனா அது படமா பார்க்கும்போது ரொம்ப ஒரு சீரியஸான படம். இந்த படத்தோட கருத்தா படம் எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தை? இல்ல ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஒவ்வொருத்தனுக்குன்னு ஒரு வக்ரம் இருக்கும்ல. இந்த படம் பார்த்தாக்கல ஒரு பெண் பிள்ளையை எப்படி பார்க்கணும், ஒரு குழந்தைய எப்படி பார்க்கணும், அது உனக்கு நடக்கும், அது உங்களுக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த மெசேஜ் ரொம்ப வேல்யூபுல்லான மெசேஜ். ஆமாம். இப்போ அந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது நமக்கே ஒரு பொண்ணை பார்த்தாக்கல, ஒரு பொண்ணு செம்மையாக இருக்குல்ல, செம்ம ஃபிகர் அப்படின்ற மாதிரி அது தோணாதுல்ல. கரெக்ட். உன் பிள்ளையா இருந்தா வேற வக்கரமான ஒரு கோணம் இருக்குல்ல, அது ஒன்று தூக்குறாங்க. அது ரொம்ப அருமை. அதை படம் பார்த்த நேத்தி 2-3 பேர் அழுதாங்க. பெண் பிள்ளையை பெற்ற அப்பாக்கள் அழுதலை பார்த்ததை நான். ஸோ அது மக்களுக்கும் அது ரிலேட் ஆகும் நான் நினைக்கிறேன். குரங்கு பொம்மையோட அதுதான் உங்களோட முதல் படமா? ஆமாம், முதல் படம். ஸோ அந்த முதல் பட வாய்ப்பு நித்திலன் சார் உங்களுக்கு அந்த அறிமுகம் எப்படி நடந்துச்சு? நான் அந்த படத்தில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். ஓ ஓகே. ஆமாம், அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். அப்போது வந்து கதை டிஸ்கஷன் பண்ணுவோம் இல்லையா, நம்ம கதை டிஸ்கஷன் பண்ணிட்டு பேசிக்காக அந்த கதை சொல்லும் போது டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து ஏதாவது நடிச்சு காமிச்சு தான் நமக்கு பழக்கம் வரும். ஏதாவது ஆனால் அவன் ஒரு கேரக்டர் வந்துச்சு இப்படி நடிச்சு, அது வந்து டைரக்டர் எனக்கு ஆல்ரெடி நடிக்க இன்ட்ரெஸ்ட். ஓகே. அப்போது அவரு தான் டைரக்டர் தான் சொன்னார், இந்த கேரக்டர் நீ பண்ணு. அது ஒரு எல்லா பெரிய ஜாம்பவான்லாம் நடித்த பாரதிராஜா, வித்தார் சார், குமரவேல், பெரிய ஆக்டிங் ஜாம்பவான்கள், பர்ஃபார்மன்ஸு. ஸோ அவங்க கூட நம்ம வந்து ஒன் ஆஃப் த இதுவாக வைக்கும்போது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லான்ச் ஆகுறது ஒரு பெரிய கேரக்டரில். ஆமாம். குரங்கு பொம்மைக்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சு தான் மகாராஜா படம் வருது. இந்த 7 வருஷ காலகட்டம் நித்திலன் சார் என்ன இந்த கதை எப்போ முடிவு பண்ணார், அடுத்த படம் இவர் கூட தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு? ஏன்னா அதுக்கு முன்னாடி வேற கதை சொல்லி வச்சுருந்தாரு, உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ரைட்டிங் பண்ணிட்டு இருந்தார், ஸ்கிரிப்ட் தான் பண்ணார். குரங்கு பொம்மை முடிச்சாக்கில் பேஷன் ஸ்டூடியோவில் கமிட் ஆகிட்டார். ஓகே. கமிட் ஆகிட்டு அப்புறம் எழுத ஆரம்பிச்சும் போது அப்புறம் அது வந்து சேதனம் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது எல்லாம் போய் பேசி எல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு டேட்டும் கொடுக்கும்போது கரெக்டாக கொரோனாவும் வந்துச்சு. ஓகே. அதில் கொஞ்சம் அப்படியே இழுத்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அது டேக் ஆஃப் ஆகுறது. ஸோ வந்து இப்போ உங்கள் ஜேர்னி சொல்ல போனால் வந்து நீங்கள் எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க? இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க? நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்குள்ள வந்தது அதான் இப்போ ஊர்லேருந்து சினிமான்னு அந்த ஒரு கனவோட வந்து. ஆமாம், எல்லாம் உசி பேத்துவாங்களே, நல்லா பண்ணுறப்பா, உனக்குலாம் பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு எவனாவது உசி பேத்துவாங்க. ஓகே. ஆள் மனசில் நடிகன், நம்மளும் ஒரு நடிகன் அப்படின்னு பசேரி கிளம்பி சென்னைக்கு வந்து அது பல போராட்டங்களுக்கு அப்புறம் இயக்குனர் வந்து அப்போ படிச்சுட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு அவர் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தார். ஓகே. விஸ்காம் படிச்சுட்டார் அண்ணனூரில். அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம். அவர் நாளை இயக்குனர் பண்ணுறாரு. நாளை இயக்குனர் பண்ணும்போது அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயும் நடிக்கிறேன். அதுக்கப்புறம் படம் பண்ணும்போது நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்து
அதில் ஒரு கேரக்டர் வாங்கி நடிச்சிட்டேன். ஓகே. ஸோ சார் படங்கள் இல்லாமல் வேற என்னென்ன படங்கள் நடிச்சிருக்கீங்க? ஏன்னா இப்போ சொல்லப்போனால் வந்து எனக்கு A1 ஞாபகம் இருக்கு, இப்போ தக்ஸுன்னு சொன்னீங்க, அது ஞாபகம். அது இல்லாமல் வேற என்ன படங்கள் யார் கூட அதிகமாக கொலாபரேட் பண்ணி நடிச்சிருக்கீங்க? யோகி பாபண்ணன் கூட நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஓகே. மண்டேலாக்கு அப்புறம் வேற மண்டேலாவில் அந்த இசைக்குன்னு ஒரு ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு நிறைய படங்கள் என்னை ரெஃபர் பண்ணுவார். ஓகே. ஸோ அந்த கேரக்டருக்கு கல்கியை போட்டுருங்க அப்படின்ட்டு. சூப்பர். அதுக்கப்புறம் சந்தான அண்ணன் படங்களும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆமாம், இருக்கிற டாப் லிஸ்ட் காமெடியர்கள் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து ஒன்று ரெஃபர் பண்ணுறாங்க போது நமக்கு பெரிய சந்தோஷம். ஓகே. ஆமாம், இப்போ என் அண்ணன் சேதண்ணன் அவர் கூட நடிச்சிருக்கீங்க. ஓகே. அடுத்தடுத்த படங்கள் நடிக்கிறீங்களா அவர் கூட? ஆமாம், அடுத்தடுத்த படங்கள். இப்போ இந்த காக்கா மட்டும் மணிகண்டன் சார் ஒரு வெப் சீரிஸ் பண்ணாங்க. அதில் வந்து அண்ணன் ஒரு நல்ல கேரக்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்புறம் மிஸ்கின் சார் ட்ரெயின் அந்த படத்துலையும் ஒரு சூப்பர் ஒரு அண்ணன் கூட காம்பினேஷனில் ஒரு கேரக்டர். ஓகே. எப்போயிலேருந்து விஜய் சேதுபதி சார் ஃபேன் ஆனீங்க நீங்கள்? எந்த படத்துல இருந்து? இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலில் ஆள் பிடிச்சி போச்சு. ஆமாம் ஆமாம், அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் அவரோட ஆக்டிங். இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட மகாராஜாவில் வந்து ஒரு மாஸ் பண்ணியிருப்பாரு, ஆனால் மாஸ்னே தெரியாது. ஆமாம், அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அதை வந்து மீட்டரா பிடிச்சி பண்ணு. அது ஒரு இல்லை நான் ரொம்ப பெரிய பெரிய நீங்கள் சொன்னது இந்த மாதம் என்னன்னா, அவர் எதை பிடிச்சாலும் எவனாலையும் அவரை கையை எடுக்கவே முடியாது. அதானே? ஆமாம், இல்லை அது தாண்டி பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். உள்ளுக்குள்ள ஒரு கோவம் இருக்கும். நெட்டி சொல்லுவார், என்ன பண்ணலாம் சார், விட்டுலாம் சார். அப்போ ஒரு வேற ஒரு நடிகர் வந்தால் அதை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் இல்லை. அந்த கேரக்டர் என்ன பண்ணும், என்ன பண்ணும் சார், விட்டுலாம் சார். அப்போ இன்னசென்ட்டாகவே இருப்பார். அது இன்னசென்ட்டாக இருந்த சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும் போது ஒன்று பண்ணுவார் இல்லைங்களா, அந்த கேரக்டர் மீளாமல் ஒன்று. அதெல்லாம் அது அந்த இந்த கல்லை தூக்கி போடும் போது அதில் கண்ணீர் தான் வரும் அவருக்கு. அந்த அதுக்குள்ள அவ்வளோ பேசும் அந்த முகத்தில். அது வந்து சேதனை இந்த அல்டிமேட்டா ஆக்டர். அது வந்து பர்ஃபார்மன்ஸில் பிச்சிருவார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ட்ரெய்லர் ஷாட் கூட அதுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கல்லு தூக்கி போடும்போது ஆயின்னு சொல்லாமல் அதில் ஏகப்பட்ட எமோஷன்ஸை வந்து ப்ளே பண்ணி காட்டியிருப்பாரு. கண்ணிலே அது காட்டியிருப்பாரு. ஓகே. அந்த கண்ணிலே அந்த பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஸோ வந்து அது மாதிரி அங்கேருந்து வருவாப்பில்ல தெரியுங்களா, அவர் வருவார். ஆமா 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 ஆமா. அந்த கிளைமேக்ஸ் ஷாட் அனுராக் சார் தான் தெரியும் போது. ஆமா, ஒரு ஷேடோலேருந்து அந்த வெளிச்சத்துக்கு வரும்போது இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. ஏன்னா இவரு தான் உண்மை அவர் அடிக்கிறது அப்படின்னு ஒன்று கொடுப்பாரு. ஓகே. அதுதான் நான் ஒரு இதில் சொல்லியிருந்தேன், தென்மேற்கு பருவ காற்றில் லேசா வீசிய காற்று இன்னைக்கு வடக்கு பக்கம் புயலா அடிச்சுட்டு இருக்காரு. அது வந்து அவருக்கான தீனி கொடுத்துட்டு பிச்சிருவாப்புல. அதெல்லாம் கொடுக்கல அவரு. ரொம்ப அதான் நான் பேசும்போது அவ்வளோ பேசுவார். ஒரு ஆக்டர்னா வந்து ஒரு 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 பொண்ணை எப்படி பார்க்குறது, உங்கள்கிட்ட எப்படி பேசுறது இப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அவர் நேச்சுரலாகவே அப்படி தான் இருப்பார். அந்த நேச்சுரல் தான் அவர் வந்து ஸ்க்ரீன்லேயும் காட்டுறாரு. உங்கள்கிட்ட ஆத்மார்த்தமாக பழகுவார். உங்களுக்கு இந்த சட்டை இது இல்லை பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல, நீ நல்ல சோபன் மாதிரி இருக்கப்பா அப்படின்னா அது ஓப்பனாக சொல்லி இருக்காருல்ல. கொரோனா வந்த சோபன் பாபு. ஓகே, இது சேதனை சொல்லி பாராட்டல இல்ல பிராங்கா ஒண்ணு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நமக்கு வந்து இந்த கல்கி இது ரொம்ப சூப்பரா இருக்குடா, நல்லப்பா, நல்லா இருக்கு எக்ஸ்பிரஷன், இதை கண்ட்ரோல் பண்ணு, இது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அது அது வந்து ஒரு குருவா ஒரு அண்ணனா எப்படி பார்த்தாலும் அண்ணன் அப்படியே இருப்பாரு. சூப்பர். ஸோ செட்டில் நீங்கள் இல்லாத சீனுக்கு நீங்கள் செட்டில் இருந்தீங்களா? வேறு ஏதாவது சீன் எடுக்கும் போது படத்தில் வேற ஏதாவது எடுக்கும் போதுனா நான் வந்து அந்த கிளைமேக்ஸுக்கு போயிருந்தேன். ஓகே. கிளைமேக்ஸு ஷூட்டிங் என்னோட போர்ஷன் முடியும். ஏன்னா அனுராக் காஷ்யப் சார் இருக்கார் சார், அவரை போய் பார்க்கணும். ஒரு பெரிய டைரக்டர் கேங்க்பா சப்போர்ட்னு ஒரு பெரிய படம், அது அந்த படத்தோட பயங்கரமான ஃபேன்.
அவர் போட்டு நம்மால் டைரக்டர் வந்து போட்டு போட்டு பார்ப்பாரு. அதில் உள்ள டீட்டெயிலு அந்த பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவர் அந்த டைரக்டர் நம்ம படத்தில் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை பார்க்கலான்னு சொல்லி அப்போ நான் அப்படியே கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தேன். என்னை பார்த்தாரு. என்னை பார்த்தாக்கல ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு இது வரைக்கும் எடுத்த ஃபுட்டேஜ் காமிச்சிருப்பாங்க போல். ஓகே. பார்த்தாக்கல ஹே திஸ் லைக் என்ன அப்படி இது அந்த பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாரு. ஓகே. அவர் பண்ணாரா? ஓகே. சார் அவர் உடனே இங்கிலீஷில் பேசிட்டாரு. சார் தேங்க்யூ சார், டெஃபினெட்லி சார், ஓகே சார். நிறைய பேசினாப்புல. உன்னை வந்து பாம்பே கூட்டு போயிட்டு நான் பெரிய ஆள் ஆக்கியிருந்தா கூட சொன்னாரா என்னன்னு தெரியல. பட் அதுக்குள்ள என்ன அர்த்தம் இருந்துச்சுன்னு தெரியல. பட் ஓகே சார், டெஃபினெட்லி சார், கூப்பிடுங்க சார், வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. சூப்பர். அப்போ போய் பார்த்தது. ஓகே. சூப்பர். ஸோ ஃபைனலாக அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ மக்கள் பக்கம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி மக்கள் பார்க்க போகிறாங்க. நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்க போகுது. இதனால் இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். மகாராஜா உங்கள் கெரியரில் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஃபைனலாக இந்த யார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் பத்திரிக்கையாளர்கள் தான். இப்போ இது வரைக்கும் பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் பாராட்டினாங்க. ஏன்னா இன்னும் வந்து செலிப்ரிட்டி நான் பார்க்கல. படம் பார்த்தாங்க வந்து எல்லாருமே வந்து பாண்டியராஜ் சார், அப்புறம் நிறைய பேர் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் பார்த்துட்டு இனிமேல் ரெஸ்பான்ஸ் ஒரு வாரம் கொஞ்சம் பிஸியாக தான். ஆமாம், இனிமேல் ரெஸ்பான்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா A1 வந்து ஒரு முக்கியமான சீனில் வந்து நீங்கள் நடிச்சிருப்பீங்க. அந்த சேஷ் சார் வந்து அந்த வாழைப்பழத்தை எடுத்து குத்துறதே வந்து உங்களை தான் குத்துவார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் அந்த ஜேர்னிலேயே ரீசெண்டாக அந்த 2-3 படங்கள் ஒரு காமெடி ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அப்போ மனுஷன் ஒரு அந்த காமெடிக்கான இடத்த ஃபில் பண்ணிட்டாரா ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்குள்ளே அவரோட மரணம் அடைகிற ஒரு விஷயம் நடக்குது. கரெக்ட். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பயங்கர ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து அதாவது நான் A1 தான் நான் ஃபஸ்ட்டு எனக்கு பழக்கம். ஓகே. அந்த படம் உறங்குபூமி முடிச்சு அந்த படம் பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் இது பண்ணேன். அந்த வாழைப்பத்தில் குத்துறது அவர் கை வேற அடிபட்டு இருந்துச்சு. ஓகே. அதை இப்படி அணைச்சி வச்சுட்டு இப்படி குத்தணும், அப்படி கொலை பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு கை இருந்தால் தான் அப்புறம் அது எடுத்து முடிச்சாச்சு. அப்போலேருந்தே எங்களுக்கு பயங்கர க்ளோஸ், பயங்கர பாண்டி. நிறைய படம் நடிச்சிட்ருக்கோம். இப்போ கூட நான் ஒரு படம் பொள்ளாச்சியில் ஒரு படம் அவர் டப்பிங் பேசுறது கூட இல்லை. ஓகே. அவரோட காம்பினேஷன் தான். ஓகே. சேஸு காம்பினேஷன். இன்னொரு படம் வந்து மெடிக்கல் மிராக்கிள்னு ஒரு படம். ஓகே. அந்த படத்துலேயும் நானும் அவரும் தான் 2 பேரும் ஒரு காம்போ மாதிரி நடித்தோம். 2 பேரும் குடியாரனுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம. அந்த படம் பார்த்துட்டு விழுந்து சிரிச்சேன். எங்களோட அவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்கும் 2 பேருக்கும். அவர் வந்து A1 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து கொலை பண்ணிட்டு போய் காஷ்மீரில் போய் ஒளிஞ்சிருப்பார். அது படத்தில் இல்லை, ஆனால் போய் ஒளிஞ்சிருப்பார். ஒன் மர்டர் தமிழ்நாடு, அதனால தலைமறைவாக இருப்பார். அவ்வளோ ஒரு சீன்லாம் எடுத்தோம். அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவார். கல்கி இந்த படம்டா நம்ம இது பண்ணிக்கிறோம், கண்ணாடி கிண்ணாடிலாம் வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கணும், கெட்டப்பாவே வந்து நம்ம இதில் வந்து கர்ச்சிப்லாம் வாங்கிட்டு இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். சினிமா மேலே இப்போவும் ஃபேஷனாக பயங்கரமாக ஒரு 1 ஹவர்கிட்ட பேசுவார். வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நம்ம அடுத்த சீனில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ திடீர்னு அவர் இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமும். ஏன்னா அந்த ஷூட்டிங்கில் தான் நான் இருந்தேன். அவரோட இதுக்கு கூட டெத்துக்கு கூட போக முடியாது. ரொம்ப அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு காமெடி சீன் எடுக்கிறாங்க, ஆனால் அந்த இதை கேள்விப்பட்டாக்கில் அது ஃபுல்லாக அப்படியே அப்செட் ஆகி ஒரு மாதிரி. அவரோட இழப்பு பெரிய 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 இழப்பு கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு 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 தமிழ் சினிமாலேருந்து ஒரு கேரக்டர் நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி அதே கேரக்டர் தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் குறிப்பிட்ட கேரக்டர். இப்போ சொல்ல போனால் நீங்கள் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கைதி கேரக்டரோ ஒரு குடிகாரன கேரக்டரோ இது தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் என்ன மாதிரி ஒரு நடிகனா ஆகணும்னு ஆசை, ஆனால் அதுக்கான வாய்ப்பே வர மாட்டேங்குது. திருப்பி ஒரே மாதிரி ரோல்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்களா, அது எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா அதுதான் எனக்கு அதுதான் தெரியல. எல்லாத்துலேயும் அக்யூஸ்டு, திருடன், குடியார இப்படிதான் அந்த கேரக்டர் கொடுக்குறாங்க. தெரியவே இல்லை நம்ம அப்படி இருக்கிறனால. எனக்கும் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு வக்கீல், ஓகே, ஒரு ஃபாரின் போயிட்டு வந்த அப்படிலாம் இருக்கணும்னு ஆசை தான். அப்படி கேரக்டர் எல்லா கேரக்டரும் பண்ணணும்னு ஆசை. பட் இது வந்து நம்ம பார்த்தனால அப்படி
இருக்கு. இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தனால அதுல இருந்து கொஞ்சம் நமக்கு நல்லாவும் வருமா, ஆமா. அந்த கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோமா, இந்த ஏரியால கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கோம். ஆமா அதனால அது ஒரு தனியாக ஆமா கொடுத்துறாங்க. ஆமா ஓகே ஓகே சூப்பர். ஸோ நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து டேரக்டர்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது கேரக்டர், ஒரு எமோஷனல் கேரக்டர் கொடுத்தா கூட நீங்க ப்ளே பண்ண ரெடியாக தான் இருப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. ஸோ அது இப்போ சூதுகம் 2 பண்ணியிருக்கேன். ஓகே. சூதுகம் 2ல வந்து ஒரு ஃபுல் ஹியூமர், அது ஒரு சின்ன எமோஷனல் இருக்கும் ஒரு இடத்துல மட்டும். அது அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். எமோஷனல் நல்லா வரும் எனக்கு. ஓகே. ஆக்சுவலி நான் இதில் வந்து இன்னொரு கேரக்டருக்கு சிங்கம்புலி சாரை வந்து இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனில் வந்து இது வரைக்கும் மக்கள் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் அதை பார்க்க போகிறாங்க. ஐயோ, அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு படத்தில் நடக்கும்னு நம்பலாம். தொடர்ந்து அவர் பண்ண கேரக்டரை விட இந்த படத்தில் அவர் பண்ண கேரக்டர் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். ஆமா ஆமா ஸோ அது மாதிரி உங்களுக்கும் ஒரு கேரக்டர் அமையும். அப்படி சொல்றீங்களா? அப்படி சொல்றேன் நான். அவரும் ஒரே மாதிரி. ஐயோ, அந்த மாதிரி கேரக்டர் எப்படி நடிக்கிறதுன்றதுதான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது கூட கேரக்டர் இந்த ரோல் ப்ளே பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு, ஐயோ இல்ல இல்ல அது எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருப்பாரு. சிங்கமொழி என்ன வெளுத்து வாங்கியிருப்பாரு. எல்லாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க? பார்த்தேன். கன்வின்ஸ் பண்ணிட்டாருங்க எங்களை. அதான் இவர் இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்ததுல, நம்ப வச்சிட்டார். அதுதான் அங்கேயே ஜெயிச்சிட்டாரு அவர் அந்த படத்துல. ஆமா, அப்படி ஒரு இது கொடுத்துருப்பாருல. ஆமா, அது இந்த இது வெட்டி தலையில பண்ணிட்டு அங்க கிளைமேக்ஸ்ல இன்னுமே வந்து முனிஷ்காந்த் சாரு, நட்டி சாரு, அருள்தாஸ் சார், இவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். கடைசியில் நட்டி சார் டைலாக் சொல்லுவாரு, நம்ம வீட்டு பொண்ணுக்கு நடந்தா சும்மா விடுவோமாயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கிளாப்ஸ் தட்டுறாங்க. அதுதான் அந்த டயலாக்கு ஒரு இது இருக்கும்ல. ஆமா, சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டலாமா அப்படின்னு சொல்லுவார்ல, விட்டலாமா அப்படின்னு, விட்டலாம் சார், விட்டலாமா விட்டலாம் சார், விட்டலாமா அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு. அது நிறைய சொல்லவும் முடியாது, நம்ம அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. எல்லா சைட்லேருந்து உங்களுக்கு பாராட்டுகள் வரப்போகுது. இன்னும் நிறைய ரூல்ஸ் கிடைச்சி நீங்க சினிமாவில் அடுத்த கட்ட போறதுக்கு எங்க குமுதம் சார்பாக வாழ்த்துக்கள்னா. நன்றி. எங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.